ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனுஷ் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்கிரீம் கிரஷர் 8 அஃபீஷியல் உண்மையான எண்டிங் எது அப்படிங்கிறதுக்கான அஃபீஷியல் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடைய எல்லா வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஷாக் ஆகிடுவேன். ஏன்னா நானே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லரை பார்த்த உடனே அவ்வளோ ஷாக் ஆனேன். ட்ரெய்லரே எப்படி இருக்குது, அப்போ இந்த டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். டீசர் செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம டீசரை பார்க்கலாம் வாங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா கெப்லியன்ஸ்னு சொல்லிட்டு செம்மையாக இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ராட் சொல்கிறான், எஸ்கர்ஷன் ரூம் ஓப்பன் ஆயிடுச்சு, செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி வெல் ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமுக்குள்ளே சார்லி, மைக்கு, அடுத்தது யார், ஜேவு, அடுத்தது லிஸ்ஸு. இவங்க 4 பேரும் அந்த பவுலுக்குள்ளே அடிச்சு வச்சுருக்கான். ஓகே, அப்போ நம்ம தான் போய் அவனை போய் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ராட் நம்மளை துரத்துறான். அந்த இவங்க அந்த ஈவல்டன் கூடயே இருப்பாளே ஒரு குண்டு பொண்ணு, அவனா இவன். ஓகே, அடுத்தது என்னோட மெமரி கார்டு. இப்போ இதெல்லாம் வந்துச்சுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது அடுத்தது த எண்டிங் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் சகா. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்தது ஏதோ டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா ராடு ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது இருக்கிறாங்க. இல்லை முட்டாள் குழந்தைகளா, நான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போக மாட்டேன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் எல்லாரையுமே இப்போ நொறுக்க போகிறேன், உங்கள் எல்லாரையும் 1000 பீசஸை நொறுக்க போகிறேன் இந்த ஃப்ரீஸ் கன் மூலமாக அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ இந்த ஐஸ்கிரீம் கிரஷர் 8 கடை உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நியூ எண்டிங் 14ஆம் தேதி அன்றைக்கி கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது. பாருங்க மக்களே, ஏங்க ராடோடைய ரியல் ஃபேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ சீரியஸ்லி நம்ம பண்ணிங்க அப்படின்னா 14th அன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். 14th அன்றைக்கி காலையில் எப்படியான ரிலீஸ் ஆகிடும், காலையில் இல்லை மத்தியானத்துக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் கிரஷர் 8 அஃபீஷியல் ட்ரூ எண்டிங் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு காத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எண்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் பண்ணி அப்படின்னா கன்ஃபார்மாக பண்ணி அப்படின்னா கமெண்ட்ஸ் நான் படிப்பேன். ஸோ எத்தனை பேர் ஆர்வத்தோடு இருக்கீங்க, ஸோ எவ்வளோ பேர் பண்ணி அப்படின்னா பார்க்கணுன்னு நினைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ். ஸோ இன்னொரு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் பண்ணி அப்படின்னா எதிர்பார்ப்போடு காத்துருக்கீங்க ஐஸ்கிரீம் கிரஷர் இந்த 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஸோ பை ஃப்ரம் டிடி.